ஹாய் நண்பா, வெல்கம் டு சேனல் லவ் டாக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஓஎல்ல ஹோட்டல் புக் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 1, நான் எந்த மாதிரியான ஹோட்டலில் சூஸ் பண்ண சேஃபாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டார் ரேட்டிங் பாருங்கள். ஆன்லைனில் 4 அதுக்கு மேலே இருக்கணும். ரெண்டாவது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற ஹோட்டலை சூஸ் பண்ணுறதா ரொம்ப சேஃபாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற ஹோட்டலை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா சிட்டிக்கு வெளியில் இருக்கும் பொழுது அங்கே வேலை பார்க்குறவங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக போலீஸ் ரைடு அங்கே இருக்கும். இல்லை அப்படின்னா சிட்டிக்கு வெளியில் இருக்கிற ஹோட்டல்ஸில் சம்டைம்ஸ் உங்களை மிரட்டி, அதாவது நீங்கள் 2 பேரும் அன்மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை மிரட்டி பணம் பறிக்கலாம். ஸோ சிட்டிக்குள்ளே இருக்க ஹோட்டலில் மேக்ஸிமம் அந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துக்கிட்டு ஒன்லி அன்மேரிட் கப்புள்ஸ் மட்டும் ரூம் எடுக்க போகிறது கிடையாது. ஃபேமிலி மேன்ஸும் ரூம் எடுப்பாங்க, பிஸ்னஸ் மேன்ஸும் ரூம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் சிட்டிக்குள்ளே அவாய்ட் பண்ணலாம். ஸோ சிட்டிக்குள்ளே இருக்க ஹோட்டலை சூஸ் பண்ணுங்கள். அதோட ஸ்டார் ரேட்டிங் 4க்கும் இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். நம்பர் 2, எனக்கும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை, ஹோட்டல் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக ஹோட்டலில் ரூம் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் ஆண் பெண் ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில ரெப்புடேஷனான ஹோட்டல்ஸில் மட்டும்தான் தரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைமில் நியர்பை ஹோட்டலில் பார்க்கலாம். ஆனால் ரூம் எடுக்கும்பொழுதே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண ஒரிஜினல் ஐடி கார்டை ஐடி ப்ரூஃபாக கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயத்தில் ஃபேக்கான ஐடி கொடுப்போம். அந்த ஏன் ஃபேக்கான ஐடி கொடுக்கக்கூடாது அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த ஹோட்டலில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த டைமில் போலீஸ் என்கொயரி நடத்தும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஒரிஜினலான ஐடி ப்ரூஃபாக அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற ரெஜிஸ்டரில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்ன பர்பஸ்க்காக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப எல்லாம் ஒரிஜினல் பர்பஸில் எழுத தேவை கிடையாது. டூரிசம் அப்படின்னு எழுதினா கூட இங்கே இருக்கிற யாருமே உங்களை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 3, நானும் அந்த பொண்ணும் கண்டிப்பாக ஐடி கார்டை கொடுக்கணுமா அப்படின்னா 2 பேரும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 2 பேருக்கும் 18 வயசு முடிஞ்சிருச்சா, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஐடி கார்டு கேட்குறாங்களே தவிர உங்களை போலீஸில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு 2 பேருக்கும் 18 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா ரூமை கொடியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவை ரெவன்யூ வரணும். அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய ஒரிஜினல் ஐடியை 2 பேரும் சப்மிட் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, அவ்வளோ தூரம் பயப்படாமல் ஹோட்டல் எடுக்கிற அளவுக்கு போயிட்டீங்க, அங்கே போய் ஒரிஜினல் ஐடி கார்டை கொடுக்கறதுக்கு என்ன பயம்? உங்களுக்கு ஒரு விஷயம் பயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கணும். இல்லை பண்ணி தான் அவன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த யோசனையும் பண்ணக்கூடாது. 4வது, எல்லாருக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருந்தால் ரூம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ரூம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ரூமுக்கான ரெண்ட்டு, அந்த காசு. ரெண்டாவது வந்து ப்ராப்பரான 2 பேர்கிட்ட இருக்க ஐடி கார்டு. இது மட்டுமே தவிர நீங்கள் வந்துக்கிட்டு எங்கேருந்து வரீங்க, உங்கள் 2 பேருக்கு என்ன ஏஜ், அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில். சில ரெப்புடேஷனான ஹோட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரூமே தரமாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அங்கே ரிசப்ஷனில் கேட்கலாம், தரல அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு ஹோட்டலை பார்க்கலாம். அதுக்கு போய்கிட்டு எனக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படணும்னு தேவையில்லை. நம்பர் 5, எல்லாருக்கும் இந்த ஒரு டவுட் இருக்கும், போலீஸ் ரைடு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டிக்குள்ளே இருக்கிற பெரிய ரெப்புடேஷனான ஹோட்டல்ஸ்லாம் போலீஸ் ரைடு வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை அவங்க வந்து செக்கே பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்டல்ஸ் இந்த விஷயம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நடந்துக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு 2 பேருக்கும் 18 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரூமை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் சில விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே போலீஸ் வந்து கேட்டாலும் 2 பேருமே நாங்கள் 2 பேரும் மேஜர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக பொலைட்டாக பேசலாம். அதை விட்டு அதிகாரமாக பேசக்கூடாது. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்லாம் எந்த ஒரு போலீஸும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்கிறது கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுங்கள். லீகலாக, அதாவது லீகல் விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிறாத அளவுக்கு ஒரிஜினல் ஐடியை சப்மிட் பண்ணுங்கள். நல்ல ஹோட்டலில் சூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்பர் 6, அங்கே ஸ்பை கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி நிறைய அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அதாவது உங்கள் மொபைலில் நிறைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ரூமில் வந்து ஸ்பை கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து அவேர்னஸோட போங்க. அங்கே இருக்கிற ஹோட்டல் நிர்வாகம்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் நியூஸ் வந்துட்டு தான் செய்யுது. ஆனால் நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நல்ல ஹோட்டலை சூஸ் பண்ணுங்கள்.
ஏன் அப்படின்னா, நீங்க காசு கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க சேஃபாவும், ஹைஜீனிக்காவும் இருக்கும். இல்ல நான் வந்து காசு கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஹோட்டல் சைடு போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் போயிரும். உங்கள நம்பி வர அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ரிசப்ஷன் வந்துட்டு உங்கள ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு டவுட் இருக்கும். அப்பலாம் கிடையாது. நீங்க ரூம வந்து அங்க போய் கேட்க போறீங்க. இருக்கு, இல்லன்னு இப்படி சொல்லுவாங்க. இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ரூமோட ரேட்டு சொல்லுவாங்க. 2வது உங்ககிட்ட இருந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்க 2 பேரோட ஐடி குடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ரூம் குடுத்துருவாங்க. அங்க வந்து டெய்லியும் நம்மள மாதிரியே அதாவது நீங்க போறீங்க அப்படின்னா, உங்கள மாதிரி அவர் வந்து 1000 பேர பார்ப்பாரு. நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக வர்றீங்க? நீங்க உண்மையாவே ஃபேமிலியா? இல்ல என்ன பர்ப்பஸ்க்காக வர்றீங்க? அப்படிங்கிறத அவர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருவாரு. ஸோ, அந்த இடத்துல போய் நீங்க ஸ்மார்ட்னஸையோ, இல்ல சைனஸையோ காட்ட தேவை கிடையாது. போறீங்க, ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்றீங்க, பைசா குடுக்குறீங்க. உங்களுக்கு நீங்க பிசினஸ் ரிலேட்டடாவும் சரி, இல்ல வேற எந்த ரிலேட்டடா போறீங்களோ, அத முடிச்சுட்டு வெளிய வர போறீங்க. அத விட்டுட்டு அங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா, நீ ஹோட்டல் போகறதுக்கு தகுதியானவனே கிடையாது. நீ காசு குடுக்குற, அவர் வந்து பிசினஸ் பண்றாரு. அவ்வளோதான். அதுக்கான ஒரு விஷயமாவ தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அங்க ரிசப்ஷன் தப்பா நெனைப்பாரு, அங்க வேலை பார்க்குறவரு தப்பா நெனைப்பாரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஹோட்டலுக்குள்ள போகவே முடியாது. அப்படி நெனைக்கிறீங்க அப்படின்னா போகாதீங்க. ஏன் அப்படின்னா, பயத்துல போய் அங்க போய் உண்மைய உளறிடுவீங்க. இல்லன்னா மாட்டிக்கிருவீங்க. ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, YouTubeல இதே மாதிரி 1008 வீடியோஸ் இருக்கும். நீ அத அவர்னஸா எடுத்துக்கிட்டு, அந்த ஃபீல்டுக்கு போகும்பொழுது உனக்கு ஃபீல் ஆகும். இது சேஃபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அத நீ தான் டிசைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எங்கள மாதிரியான யூடியூபர்ஸ் நெறைய வீடியோஸ போடுவான். அவங்க வந்து உங்களுக்கு ரூம் புக் பண்ணி குடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில், நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். என்னால ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சேஃபா ரூம் வாங்கிட்டு, அதாவது நான் என்ன பர்ப்பஸ்க்காக போறேனோ, அந்த விஷயத்த பண்ணிட்டு வெளிய வர முடியும் அப்படின்னு உனக்கு தைரியம் இருந்தா மட்டும் போங்களே தவிர, இந்த மாதிரி வீடியோஸ பார்த்துட்டு பிளைண்டா போயி, அங்க போய் சொதப்பிறாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில உங்களுக்கு அவேர்னஸ் குடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். திரும்ப சொல்றேன், ஃபீல்டுல நீங்க தான் இருக்கீங்க. உங்களால ஹோட்டல்ல புக் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா மட்டும் போங்க. தைரியம் இல்லாம, தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு உங்கள நீங்க குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.